Friends, welcome to TNPC Tamil. இன்னைக்கு இந்த வீடியோ பத்தில 6th தமிழ் நம்ம செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்ல பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா? பார்ட் 2 வீடியோ பார்க்கறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இது வந்து ஒரே வீடியோல எடுத்துறலாம். பட் நான் வந்து ஏன் அப்படி நான் ஸ்கிப் பண்ணி மெதுவா கொடுக்கறேன் அப்படினா உங்களுக்கு படிக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்ன்றதால தான் இந்த 6th தமிழ் நம்ம ஒரு 2-3 பார்ட்டா கிட்ட பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சோ பார்ட் 1ல ஆல்ரெடி நம்ம வந்து இந்த லெசன் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? பார்ட் 1ல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெசன் வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ பார்ட் 2ல நம்ம வந்து இந்த கிழவனும் கடலும் இது வரைக்கும் வந்து கவர் பண்ணுவோம். கனவு பழித்ததுல இருந்து இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணுவோம். மீதி வந்து பார்ட் 3ல பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு படிச்ச ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு புக்கை வந்து நம்ம ஒரு முறைக்கு 2 முறை இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் பண்ண ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும். அதனால தான் நான் வந்து இதை ஸ்கிப் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கனவு பழித்தது இந்த ஒரு லெசன் பார்த்தலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஓரல் இன்ஃபர்மேஷன் தான், அது பெருசாக இல்லை. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5ம் கலந்த இவ்வுலகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் உண்மை யார் சொன்னது அப்படின்னா தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பார். அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கான பாடல் வரிகளை பாருங்க. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதுன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா தொல்காப்பியம். இந்த ஒரு லெசன்ல ஒரு 5 முக்கியமான கொட்டேஷன் இருக்கு. ஓகேங்களா? 5 முக்கியமான கொட்டேஷன் இருக்கு. அந்த கொட்டேஷன் வந்து மறக்காம பார்த்து வச்சுங்க. எக்ஸாம்ல இது ரொம்ப ஈஸியான கொட்டேஷன் தான். இந்த 5மே ரொம்ப ஈஸியான ஒரு கொட்டேஷன் தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொட்டேஷன். அதை வந்து தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5ம் கலந்த மயக்கம் ஆதுன்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதுதான் இங்க வந்து பாடல் வரியா கொடுத்துருக்கேன். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதுன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதுதான் இந்த வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பாருங்க, அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இதை வந்து எந்தெந்த நூலில் சொல்லியிருப்பாங்க? முல்லைப்பாட்டு சொல்லியிருக்கு, பரிப்பாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. ஓகேங்களா? அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? கடல் நீர் ஆவியாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழை பெய்யும் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் மொத்தம் ஒரு 5 நூல் சொல்லியிருக்கு. எதுன்னு பாருங்க, முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. இந்த 5 நூல் வந்து சொல்லியிருக்கு. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தான். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலில் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்றது மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. திரவ பொருளினுடைய அளவை வந்து எவ்வளவுதான் சுருக்கினாலும் அதனுடைய அளவை வந்து சுருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இதுல இருக்க 5 கொட்டேஷன், 5 கொட்டேஷன் தான். 5 கொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாழின்னு சொல்லிட்டு ஔவையார் வந்து பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க 4வது பாயிண்ட். ஓகேங்களா? 4வது பாயிண்ட், போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த தேதி 10 சொல்கிறது. ஓகேங்களா? வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை 10 கூறுகிறது. அதுக்கான பாடல் வரியை பாருங்க. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடுன்னு சொன்னது எந்த நூல்னா 10. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தொல்காப்பியம், 2வது பாயிண்ட் வந்து கார்நாற்பது, 3வது வந்து இங்க ஔவையார் இங்க சொல்லியிருப்பாங்க, 4வது இது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க. 5வது பாயிண்ட், சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியையும் நற்றினை எனும் நூலில் கூறப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாருங்க, பாடல் வரி என்ன சொல்றாங்க பாருங்க. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர் அப்படின்னு சொன்ன நூல் வந்து நற்றினை. அதுக்கான வரி பாருங்க, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தியை சொல்லியிருக்காங்க நற்றினை. அதுக்கான பாடல் வரி தான் இது. கோட்சுறா எரிந்தன, சுறான்னு வந்தாலுமே நற்றினைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அறுவை சிகிச்சை பற்றிலாம் பார்க்குறோம். பட் இதெல்லாம் அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுடைய இந்த பழங்கால இலக்கியங்கள் வந்து சொல்றதா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஒரு 5 பாயிண்ட் பாடல் வரியை மட்டும் போயிட்டு இன்டெப்தா ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தொல்காப்பியம் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதுன்னு சொல்லிட்டு சொன்னது தொல்காப்பியம். 2வது வந்து பாருங்க, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழில்னு சொன்னது கார்நாற்பது மட்டும் சொல்லல. முல்லைப்பாட்டு, பரிப்பாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை இந்த 5 நூல்களும் சொல்லியிருக்கீங்களா. கடல் நீர் ஆவியாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகின்ற செய்தி இந்த 5 நூலும் சொல்லியிருக்கு. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழின்னு சொன்னது ஔவையார் சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் சொல்லியிருக்காங்க? அதாவது இதனோட அர்த்தம் என்ன? திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்க 4வது பாயிண்ட்,
நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னு சொன்னது பதிற்று 10 ஓகேங்களா. பதிற்று 10 போர்க்களத்தில் ஒரு வீரருக்கு புண்படுவது இயல்பு. அந்த வீரருடைய காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து பதிற்று 10 சொல்கிறது. அதான் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு. அடுத்தது 5வது பாயிண்ட், கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பறந்தவடு அப்படின்னு சொன்னது நற்றிணை ஓகேங்களா. ஓகே, இந்த 5 பாயிண்ட் பார்த்துங்க. அடுத்து 6வது ஒரு பாயிண்ட் திருவள்ளுவர் மாலையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொன்னது வந்து திருவள்ளுவர் மாலை. இதுவுமே பாருங்க அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா. அதாவது தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கலிலியோடைய கருத்து. இதை வந்து இப்போ சொன்னார். ஆனால் இதெல்லாம் வந்து அப்போவே வந்து திருவள்ளுவர் மாலையில் கபிலர் வந்து இங்கே சொல்லியிருப்பார் ஓகேங்களா. இந்த திருவள்ளுவர் மாலையில் கபிலர் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. இதுவுமே அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் கொஸ்டின் தான் ஓகேங்களா. ஓகே, இந்த லெசனில் இந்த ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்குது. அடுத்தது பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் ஓகேங்களா. இந்த ஒரு லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை சொல்லுவாங்க பாருங்க. மொத்தம் 5. 1 எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இலக்கணம். ஓகே, இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சது தான் ஞாபகம் இருக்கும். ஜஸ்ட் ஓவரலாக பார்த்து வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டால் மொத்தம் 12. இதுவுமே தெரியும். அது என்னென்னா ஆலேருந்து ஒவ்வொரு வரைக்கும். ஓகே, இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள். மாத்திரை என்பது இங்கே கால அளவை வந்து குறிக்கிறது. நமக்கு தெரிஞ்சுதான் குறில் எழுத்துக்களை குறிக்க கால அளவு வந்து 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு வந்து 2 மாத்திரை. இவ்வளோ ஈஸியாலாம் எதுவும் கேட்க போகிறது, ஜஸ்ட் ஓரளவு தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே மெல்லினம், அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் நமக்கு தெரிஞ்சோம். வல்லினம் கசரத்தப்பற, மெல்லினம் ஞஞனம் நம்மன, இடையினம் எரட வழ. வல்லினம் வந்து பாருங்கள் வன்மையாக ஒழிக்கிறது, மெல்லினம் மென்மையாக ஒழிக்கிறது. இடையினம் வந்து இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒழிக்கிறது தான் இடையினம் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஓகேங்களா. மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கசரத்து அப்புறம் வந்து வல்லினம், வல்லினம் வந்து வன்மையாக ஒழிக்கிறது, ஞஞனம் நம்மன வந்து மெல்லினம் மென்மையாக ஒழிக்கிறது, எரள வழ இடையினம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கிறது தான் வந்து இந்த இடையினம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை ஓகேங்களா. இங்கே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுதான் இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின். கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. கபிலருக்கு வந்து க பி ல இர் அப்படின்னு பிரிச்சு எழுதுனா 1 1 இந்த 1. அடுத்து இருக்கு மட்டும் அரை மாத்திரை ஓகேங்களா. மொத்தம் 3.5 மாத்திரை. இதுவுமே எக்ஸாம்பிள் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்து பாருங்க இந்த கலைச்சொற்கள் பாருங்க. வளஞ்சொல் எழுத்துக்கள், வளஞ்சொல் எழுத்துக்கள் இது ரிப்பீட்டடாக எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இது என்னென்னன்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க வளஞ்சொல் எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ், வளஞ்சொல்லிக்கு வந்து கிளாக் வைஸ். இணையம் வந்து இன்டர்நெட்டு, தேர்டு வரிக்கு வந்து சர்ச் இன்ஜின். அடுத்து முகநூல் ஃபேஸ்புக்கு, புலனம் வாட்ஸ்அப் பாருங்க புலனம். இடஞ்சொல் எழுத்துக்கள் ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் வந்து வாய்ஸ் வச்சு, தொடுதிரை வந்து டச் ஸ்க்ரீனு, செயலிக்கு வந்து ஆப்பு, மின்னஞ்சலுக்கு வந்து இமெயில். ஓகே, அடுத்து பார்க்கலாம் சிலப்பதிகாரம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் சிலப்பதிகாரம். இந்த பாடத்தை பார்க்க முன்னாடி சிலப்பதிகாரத்தை பற்றி நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம். ஸோ இங்கே வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து ஓரளவுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்றதை பார்த்தலாம். சிலப்பதிகாரம் அப்படின்றது இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். அவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, சிலப்பதிகாரத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பாருங்க. 3 காண்டங்கள். மொத்தம் எத்தனை காண்டங்கள்? 3 காண்டங்கள், 30 கதை. ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, கேட்டாலும் கேட்கலாம்னு தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் ஓகேங்களா. 3 காண்டங்கள், மொத்தம் 30 கதைகள் இருக்கு. ஆசிரியர் இளங்கோவடிகள், காலம் 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகளை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது கொடுத்துருப்பேன், இங்கே மென்ஷன் பண்ணிடலான்றது தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதனுடைய ஆசிரியரை பற்றி பார்த்துடலாம். இரண்டாம் நூற்றாண்டு.
அடுத்து வந்து இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். ஓகேங்களா, சேர மரபை சமயம் வந்து சமண சமயம் சேர்ந்தவர். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க, இந்த இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா 3 காண்டம், மொத்தம் 30 காதை. ஓகேங்களா, அந்த 3 காண்டம் என்னன்றது பாருங்க, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தில் மொத்தம் 10 காதைகள் இருக்கு. மதுரை காண்டத்தில் மொத்தம் 13 காதைகள் இருக்கு. வஞ்சி காண்டத்தில் மொத்தம் 7 காதைகள், மொத்தமாக சேர்ந்து 30 காதைகள். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இந்த நூலுடைய இது வந்து 50 காப்பியங்கள் உள்ள ஒன்று. ஓகேங்களா, 50 காப்பியங்கள் எதுன்னு தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, அது இங்கே எழுதுன்ற அவசியம் இல்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சிவகசிந்தாமணி, இது இன்னும் சேர்ந்தது தான் 50 காப்பியங்கள். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இதில் இருக்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது சொல்றாங்க. இது இங்கே மொத்தமாக தொகுத்து கொடுத்துருக்கேன். இந்த குடிமக்கள் காப்பியன்றதுக்கு டெஃபினேஷன் பாருங்க. சிலப்பதிகாரம் அரசனையோ அல்லது தெய்வங்களையோ பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடாமல் கோவலன் என்ற குடிமகனை பாட்டுடைய தலைவனாக கொண்டதால் இதனை வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, குடிமக்கள் காப்பியன்றதுக்கு டெஃபினேஷன் இதுதான். ஸோ இது வந்து இப்போ கீழே பார்க்கும்போது வேறு பெயர்கள் இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது, அடிக்கடி கேட்டுறாங்க. ஓகேங்களா, சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள்: உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதற் காப்பியம். ஓகேங்களா, நாடக காப்பிய நன்னூல், ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், அடுத்து தமிழின் தேசிய காப்பியம், அடுத்து புரட்சி காப்பியம். ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்து வச்சுங்க. அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குது. தமிழின் முதல் காப்பிய நூல் எதுனா இதுதான். ஓகேங்களா, அதான் இங்கே முதற் காப்பியன்றது சொல்லுவாங்க. இதுவுமே எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தமிழின் முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஆசிரியர் குறிப்பு இங்கே பார்த்தலாம், இங்கே மென்ஷன் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆசிரியர்கள் வந்து இளங்கோவடிகள், சேர நாட்டை சேர்ந்தவர். காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. சமயம் வந்து சமண சமயம். அடுத்து பாருங்க, சிறப்பு பெயர் வரும். சமய வேறுபாடு கருத துறவி, துறந்த துறவின்னு வரும். சமய வேறுபாடு துறந்த துறவின்னு வரும். அடுத்து இவருடைய தமையன், இவருடைய கூட பிறந்த தம்பி பாருங்க, சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா, இதில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அடிக்கடி வந்து இந்த பாடலில் இந்த கொட்டேஷன் கேட்டுடுறாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த பாடல் வந்து எந்த நூலை சேர்ந்தது. ஓகேங்களா, ஊழ்வினை உறுத்து வந்து உருட்டும் அப்படின்றது முதல் கொட்டேஷன். ரெண்டாவது, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாங்கன்னு சொன்னது சிலப்பதிகாரம். மூணாவது, உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவர்னு சொன்னது சிலப்பதிகாரம். நாலாவது பாருங்க, திங்களை போற்றதும் சொன்னது சிலப்பதிகாரம். அடுத்து 5வது கொட்டேஷன் பாருங்க, கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வேன் அப்படின்னு சொல்லுறது சிலப்பதிகாரம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. சிலப்பதிகாரத்தில் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம இன்டெப்த்தாக இருக்கிறத நம்ம வந்து செப்பரேட்டாக சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்துட்டாக்கா அதனுடைய ஓவரால் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருது அவுட் சோர்ஸ் மெட்டீரியல், அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ பாடத்துக்குள்ள போகலாம், என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. இந்த பாடல் வரி பாருங்க, திங்களை போற்றதும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதனோட சொல்லும் பொருள் பாருங்க, திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரின்றது ஆணை சக்கரம். ஓகேங்களா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறதெல்லாம் படுத்து வச்சுங்க. அடுத்து பாருங்க, பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேருன்றது இமயமலை, இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசம் வரதெல்லாம் படுத்து வச்சோம். அடுத்து நாமநீர் அப்படின்றது அச்சம் தரும் கடல். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அழினா கருணை. ஓகேங்களா, ஓகே, இதில் நூல்வெளியை பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம அங்கே பார்த்தது தான். ஸோ இருந்தாலும் இங்கே என்ன கொடுத்துருக்கான்றது பார்த்தலாம். சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். ஓகேங்களா, சேர மரபை சேர்ந்தவர் என்று எந்த நூல் சொல்லுவாங்க? சிலப்பதிகார பதிகம் கூறுகின்றது. இவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாருங்க, தமிழின் முதல் காப்பிய நூல். ஓகேங்களா, தமிழின் முதல் காப்பிய நூல் எதுனா சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுகிறது. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இரட்டை காப்பியங்கள் எதுன்னு அப்படின்னாக்கா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஓகேங்களா, சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ன சொல்றாங்க? இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இதுதான் இதில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்க, இதெல்லாம் பாரதியார் பற்றின ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே பார்த்து வந்துடலாம். பாரதியுடைய காலம் பாருங்க, பிறந்தது பார்த்தீங்கன்னா 1882, இறந்தது 1921. ஓகேங்களா, 82ல் பிறந்து 1882ல் பிறந்திருப்பார், 1921ல் இறந்திருப்பார். ஓகேங்களா, அவருடைய சில கொட்டேஷன் வந்து பார்த்துடலாம். முக்கியமான கொட்டேஷன் இது ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோலேயே பார்த்தோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் படைப்பார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் படைப்பார். அடுத்து 3வது பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு கொட்டேஷன் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், குழம்பிடக்கூடாது. பாரதியார் ஒன்று சொல்லியிருப்பாரு, பாரதிதாசன் ஒன்று சொல்லியிருப்பாரு, ரெண்டுத்தையும் குழம்பிடக்கூடாது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பாரதியார் திருவள்ளுவரை பாடியிருப்பாரு. ஓகேங்களா, அது தமிழ்நாடுன்னு முடிஞ்சா பாரதியார்ன்றது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பார் பாருங்க,
வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லியிருப்பார். ரெண்டுமே வள்ளுவர் திருவள்ளுவரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே தமிழ்நாடுன்னு முடிஞ்சா பாரதியார்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடுன்னு முடியல அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா. பாரதியாருக்கு பாரதி எனும் பட்டத்தை வழங்குவது எட்டயபுரம் மன்னர். ஓகேங்களா. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாரதியார் பாடியிருக்காரு. அவருடைய நூல்கள் பாருங்க, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சுடி, உரைநடை நூல்கள், தராசு, சந்திரிகையின் கதை, பாப்பா பாட்டு, ஞானரதம், இன்னும் நிறைய நூல்கள்லாம் இருக்குது. நான் தொகுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பாரதியார் நடத்திய இதழ்களை விடுதலை போருக்கு வித்திட்டவர். அவர் வந்து என்னென்ன இதழ்கள்லாம் நடத்தினார் விடுதலை போருக்காக, என்னென்ன இதழ்கள்லாம் நடத்திருக்காரு அப்படின்றது பாருங்க. இந்தியா, விஜய் அப்படின்ற 2 இதழ்கள் நடத்திருக்காரு. அடுத்து பாருங்க, பாரதியாரை பாடியிருக்காரு பாருங்க. பாட்டுக்குரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினது யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து பாராட்டியிருப்பார். ஓகே, இப்போ பள்ளி புத்தகத்தில் பார்த்தலாம். ஸோ காணி நில வேண்டும் பராசக்தி, காணி நில வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிப்பாரு. இதில் பாருங்க, காணி அப்படின்றது என்ன சொல்ல பாருங்க, நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகைகளின் அடுக்குகள். சித்தம் என்பது உள்ளம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நூல்வெளியை பார்த்தலாம். அதாவது புக்கில் இருக்க எல்லாத்தையுமே படிக்கணும்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஏன்னா இது ரெகுலராக படிக்கிறவங்க உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு தெரியும். அதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்தாலுமே போதும். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணாலுமே போதும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது முறை படிக்கிறோம், 3வது முறை ஒரு ரிவிஷன் பண்ணாலே போதும். டக்குனு முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும். ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்றதான் கிடையாது. முக்கியமான கீ பாயிண்ட் மட்டும் இது பண்ணி வச்சுங்க. மற்றதெல்லாம் இங்கே சைடில் நோட் பண்ணி வச்சுங்க. பாரதியாரா, ஓகே, 1882 அவர் பிறந்த வருஷம் 1882, 1921. ஓகேங்களா. இந்த மாதிரி அவர் பிறந்தது வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, இந்த மாதிரி எது இருக்கோ கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்கங்கே நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். அவருக்கு பாரதியார்ன்ற பட்டத்தை கொடுத்து எட்டயபுரம் மன்னர் தான் கொடுத்தாரு. தம் வாழ்வில் வந்து பாருங்க, பாடல் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர்னா பாரதியார். அவருடைய நூல்கள் பாருங்க, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு ஆகிய பாடல்களை பாடியிருக்காரு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் வந்து கேணி. சித்தம் என்பது உள்ளம். ஓகேங்களா. அந்த பாடல் வரியில் சொல்லும் பொழுது மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள். ஓகேங்களா. முத்துச்சுடர் போல் நிலவொளி அந்த பாடல் வரியில் இருக்கும். தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திர தென்றல். ஓகே, அடுத்து பாருங்க, சிறகின் ஓசை. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பறவைகள் வந்து பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பறவைகள் வலசை போதலை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்துடலாம். பறவைகள் வந்து கண்டமிட்டு கண்டப்பாகின்றன. பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து வலசை போதல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா. பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத வலசை போதல் சொல்லுவாங்க. இந்த எந்த மாதிரி பறவைகள் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வந்து வலசை போகின்றன. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகின்றன. பறவைகள் கண்டமிட்டு கண்டப்பாகின்றன. அவை பெருங்கடலையும் மலையும் கடந்து போகின்றன. ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா அதோட இனப்பெருக்கத்துக்காக போகுங்க. ஓகேங்களா. ஓகே, இங்கே அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. இது எதுக்காக போது, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றின் காரணமாக வலசை போகின்றன. ஓகே, இதில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பாருங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்லுவாங்க, தரையிறங்காமல் பறக்கும், 400 கிலோமீட்டர் வரையும் பறக்குமா இந்த கப்பல் கூழைக்கிடா. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, கப்பல் பறவையை கப்பல் கூழைக்கிடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வெளிநாட்டு பறவைகள் வலசை போவதை பற்றி கிட்டத்தட்ட 1500 வருஷங்களுக்கு முன்பே வந்து ஒரு புலவர் பாடிப்பார். அவர் பேர் சக்தி முத்த புலவர். ஓகேங்களா. என்ன பாடிப்பார் பாருங்க, நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை எழுதியுள்ளார். அந்த பாடலில் தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆகின்னு சொல்லிட்டு பறவைகள் வந்து வலசை போகிறத செய்தி வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. சக்தி முத்த புலவர் வந்து 2 கொட்டேஷன் சொல்லியிருக்காரு, 2 பாடல் வழியாக சொல்லியிருக்காரு. நாராய் நாராய் செங்கல் நாராய் சொல்லிட்டு பாடினது யாருன்னா சக்தி முத்த புலவர். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆகின்னு சொன்னது யாருன்னா சக்தி முத்த புலவர். ஓகே, இதில் பாருங்க, அடுத்து பாருங்க, சிட்டுக்குருவிகள் வந்து எல்லா இடத்துலையும் வாழும். ஆனால் துருவ பகுதியில் தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் வாழும். ஓகேங்களா. இமயமலைத்தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா. டாக்டர் சலீம் அலி அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி, ஓகேங்களா, அப்படின்ற பேர் வச்சிருப்பாரு. இந்தியாவின் பறவை மனிதரான டாக்டர் சலீம் அலி கிட்டத்தட்ட அவர் வந்து இதில் பறவைகள் பற்றின ரிசர்ச் தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருடைய நூலுக்கு, அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன சொல்லியிருக்காரு, சிட்டுக்குருவிகளின் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காரு. ஓகேங்களா. இந்தியாவின் பறவை மனிதர். காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடினது யாருன்னா பாரதியார்.
அடுத்து பாருங்க, இங்க சலீம் அலி அவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. என்னன்றதை பாருங்க. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் சலீம் அலி சொல்லியிருப்பாரு. பறவைகள் பற்றிய படிப்பு என்ன சொல்றாங்கன்னா ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. ஓகேங்களா, உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. இந்த இடத்துல கிளியரா தெரியல, ஆர்டிகாலாவை பத்தி கொடுத்துருக்காங்க. உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கும் பறவை எதுனா ஆர்டிகாலா. ஓகேங்களா, நெடுந்தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிகாலா. ஓகே, இந்த கிழவனும் கடலும். ஓகேங்களா, இது வந்து ஒரு புத்தகம். ஓகேங்களா, இந்த கிழவனும் கடலும் வந்து பாருங்க, இது வந்து நோபல் பரிசு பெற்ற இந்த புத்தகத்தில் ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். கிழவனும் கடலும் இந்த புத்தகம் வந்து 1954 வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கு. ஓகேங்களா, அது ஒரே ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இதனுடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகேங்களா, இதனுடைய ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. பட் இதில் வந்து இந்த பெருசாக ஒன்றும் விஷயம் இல்லை, பெருசாக விஷயம் இல்லைன்னா நம்ம எக்ஸாம் கேட்குற அளவுக்கு இதில் வந்து கேட்பாங்களான்னு தெரியல, மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வேணால் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம். மீதி இருக்கிற இந்த இலக்கணத்துலேருந்து மீதி இருக்கிற இயல் 3 வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.